கன்சர்வேஷன் தியரம்ஸ் அண்ட் சிமெட்ரி அப்படின்னா சிமெட்ரி பேசிஸ்ல கன்சர்வேஷன் தியரம் சொல்ல போறோம். அதாவது if any system does not change under some operation, the system is said to possess a symmetry with respect to the given operation. அதாவது ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது அது வந்து எந்த சேஞ்சும் ஆகலை அப்படின்னா அந்த ஆபரேஷனை பொறுத்து அந்த சிஸ்டம் என்னவா இருக்குன்னு சொல்றோம், சிமெட்ரியா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா when a cylinder is rotated, ஒரு சிலிண்டரை அபவுட் இது ஆக்சிஸ் அவருடைய அச்சை பொறுத்து என்ன பண்றோம், நம்ம வந்து ரொட்டேட் பண்றோம். இப்ப சிலிண்டரோட ஆக்சிஸ் அப்படின்னா அந்த இதான் வந்து உங்களுக்கு சிலிண்டர். இந்த சிலிண்டரோட ஆக்சிஸ் வந்து எங்க வரும், இதுக்கு சென்டர்ல உள்நோக்கி போகும் இல்லையா. இப்ப நீங்க இந்த அச்சை பொறுத்து இந்த அச்சை பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணீங்கன்னா சிலிண்டரோட ஷேப் என்ன பண்ணாது, எப்பவுமே அதே மாதிரிதான் இருக்கும், எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு, ரைட்டா. அப்ப when a cylinder is rotated about its axis by an arbitrary angle, its apparent shape, apparent shapeனா தோற்றம், அதோட தோற்றம் என்ன பண்ணாது, நமக்கு மாறாமல் இருக்கும், does not change. But the cylinder is said to be என்ன சொல்றாங்க, rotational symmetry about its axis. இந்த ஆக்சிஸை பொறுத்து அது rotational symmetry பெற்றிருக்கு. அடுத்து என்ன சொல்றோம், coordinates corresponds to such an operation becomes cyclic. இப்ப இந்த உருளையினுடைய அச்சை பொறுத்து சுற்றும் போது அந்த உருளை வந்து என்ன பண்ணல, அதோடைய வடிவம் மாறல அப்படின்னா அந்த அச்சு இருக்கு இல்லையா, அந்த கோஆர்டினேட், இப்ப எந்த கோஆர்டினேட்டை பொறுத்து நம்ம வந்து அந்த ஆபரேஷன் பண்ணும்போது அது வந்து மாறாம இருக்கும், அந்த கோஆர்டினேட் என்ன சொல்றோம் அப்படின்னா என்ன சொல்றோம், நம்ம வந்து சைக்கிளிக். அந்த கோஆர்டினேட் என்ன சொல்றோம், நம்ம சைக்கிளிக்னு சொல்றோம். அப்போ ஒரு கோஆர்டினேட் சைக்கிளிக்காக இருந்தால், நம்ம ஏற்கனவே சைக்கிளிக்ன்றது சொல்லியிருப்போம், ஒரு கோஆர்டினேட் சைக்கிளிக்கா இருந்தா அது வந்து அந்த ப்ராப்ளத்துல அது எந்த வித மாற்றத்தையும் என்ன பண்ணாது, ஏற்படுத்தாது, ரைட்டா. அப்ப அந்த ஆபரேஷன் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் த சிஸ்டம் ஆன் த மோஷன். இப்போ சச் சிமெட்ரி ஆபரேஷன்ஸ், சச் அதே மாதிரி சிமெட்ரி ஆபரேஷன் அண்டர் ஆர்பிட்ரரி டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறது. இப்போ அந்த டிரான்ஸ்லேஷனும் நமக்கு எதை தரும் அப்படின்னா, எதை தருது, give rise to conservation of என்ன மொமெண்டம், லீனியர் மொமெண்டம். அதே போல ஆர்பிட்ரரி ரொட்டேஷன், ரொட்டேஷனல் சிமெட்ரி நமக்கு எதை தருது, கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். அப்ப thus symmetries correspond to என்னது, கன்சர்வேஷன் லா. இப்ப சிமெட்ரி யாரோட தொடர்புடையதா இருக்கு அப்படின்னா கன்சர்வேஷன் லாவோட தொடர்புடையது. இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஒரு டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரி இருந்துச்சுன்னா லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட், ரொட்டேஷன்ல சிமெட்ரியா இருந்துச்சுன்னா ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப உருளையை நம்ம இந்த அச்சை பொறுத்து சுழற்றுகிற பொழுது அதோடைய வடிவம் மாறல. ஒருவேளை நீங்க இதை பொறுத்து சுத்தினீங்கன்னா அதோடைய இருப்பிடம் என்ன பண்ணும், நமக்கு வந்து என்ன பண்ணும், இந்த உருளை வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். அப்ப வந்து அதோட இருப்பிடம் வந்து என்ன பண்ணும், நமக்கு சேஞ்ச் ஆகும். அந்த இப்படி வரும், உருளை வந்து இப்படி வரும், இந்த மாதிரிலாம் என்ன பண்ணும், மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப எந்த அச்சை பொறுத்து நீங்க சுழற்றுகிற பொழுது அதோடைய வடிவம் மாறாமல் இருக்கிறதோ அந்த அச்சை பொறுத்த ஆங்குலர் மொமெண்டம் மட்டும்தான் கன்சர்வ்டு. டோட்டலாவே ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டு இல்ல. எந்த அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன்ல நீங்க எந்த டிரான்ஸ்லேஷன்ல அது மாறாம இருக்குதோ அந்த டிரான்ஸ்லேஷன் ஆக்சிஸ், உதாரணம் எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும் மாறாம இருக்கு, எக்ஸ் டைரக்ஷன்ல நீங்க ஒரு பொருளை நகர்த்துறீங்க, அப்ப மட்டும் அது என்ன பண்ணல, அதுல எந்த சேஞ்சும் இல்லைன்னா எது மட்டும் தான் கன்சர்வ்டு, நமக்கு பிஎக்ஸ், அந்த லீனியர் மொமெண்டம் இந்த எக்ஸ் டைரக்ஷன் ஒன்லி இஸ் கன்சர்வ்டு. அதே போலதான் நம்ம ஃபோர்ஸுக்கும் நம்ம அதே மாதிரிதான். இப்ப எக்ஸ் டைரக்ஷன்ல செயல்படக்கூடிய ஃபோர்ஸ் ஜீரோவா இருந்தா எக்ஸ் டைரக்ஷன் மொமெண்டம் மட்டும் தான் கன்சர்வ்டு. ஒருவேளை ஒய் டைரக்ஷன்ல மாறிச்சுன்னா அதுல கன்சர்வ்டு கிடையாது. அப்ப ஜென்ரலா வந்து எந்த டைரக்ஷன்ல அது வந்து சிமெட்ரியா இருக்கோ அந்த டைரக்ஷன் ஆஃப் மொமெண்டம் அது மட்டும் தான் என்னவா இருக்கும், நமக்கு கன்சர்வ்டா இருக்கும். அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் சைக்கிளிக் ஆர் இக்னோரபிள் கோஆர்டினேட்ஸ் ஆர் வேரியபிள்ஸ். இப்போ ஏற்கனவே நம்ம சைக்கிளிக் கோஆர்டினேட்னா என்னன்றது நமக்கு தெரியும். சைக்கிளிக் கோஆர்டினேட் அப்படின்னா இப்போ லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் எழுதுகிற பொழுது அல்லது லெக்ராஞ்சியன் எல் வேல்யூ, அந்த எல் வேல்யூ எழுதுகிற பொழுது அந்த எல்கான எக்ஸ்பிரஷன்ல ஒரு கோஆர்டினேட் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த கோஆர்டினேட் நம்ம என்னன்னு சொல்றோம், சைக்கிளிக் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்றோம். இப்போ உதாரணமா நம்ம லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் நம்ம நிறைய பார்த்திருப்போம். இப்போ வந்து சிம்பிள் பெண்டுலம் அல்லது வந்து ஹார்மோனிக் ஆசிலேட்டர். ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கு என்ன லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் என்னது, ஹார்மோனிக் ஆசிலேட்டருக்கான லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹார்மோனிக் ஆசிலேட்டர் L equal to இது என்னது, கைனடிக் எனர்ஜி 1/2 mx டாட் ஸ்கொயர், அதானே. இது வந்து என்னது, இது பொட்டன்சியல் எனர்ஜி 1/2 kx ஸ்கொயரா, kx ஸ்கொயர். இப்ப இது வந்து இது லீனியர் இது
லக்ராஞ்சியன் இந்த அதாவது லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் இந்த என்ன டைரக்ஷன் இது எக்ஸ் டைரக்ஷன்ல. பட் இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா என்ன மட்டும் தான் இருக்கு நமக்கு எக்ஸ் டேர்ம் மட்டும் தான் இருக்கு. அப்ப யாரெல்லாம் இல்ல ஒய் இல்ல இசட் இல்ல. அப்ப இந்த ஈக்குவேஷனை பொறுத்து லக்ராஞ்சியன்ல ஒய் இல்ல இசட் இல்ல. அப்ப இந்த ஈக்குவேஷனை பொறுத்து ஒய் அண்ட் இசட்ன்றது என்ன கோஆர்டினேட் சைக்கிளிக் கோஆர்டினேட். இந்த லக்ராஞ்சியன்ல எந்த கோஆர்டினேட் இல்லையோ அந்த கோஆர்டினேட் என்னன்னு சொல்றோம் நம்ம வந்து சைக்கிளிக் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு கோஆர்டினேட் சைக்கிளிக்கா இருந்தா அந்த கோஆர்டினேட்டை பொறுத்த மொமெண்டம் இஸ் கன்சிடர்டு, லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சிடர்டு. இப்போ ஒய் வந்து சைக்கிளிக்னா அப்ப பி ஒய் என்ன பண்ணும், பி ஒய் என்னவா இருக்கும் கன்சிடர்டா இருக்கும். இசட்டும் சைக்கிளிக், அப்ப தர்ஃபோர் பி இசட் வந்து கன்சிடர்டு. இப்போ ஒரு கோஆர்டினேட் சைக்கிளிக் அப்படின்னா சைக்கிளிக்கு என்ன வரையறை சொல்றோம், லக்ராஞ்சியன்ல அந்த கோஆர்டினேட் இல்லைன்னா அந்த கோஆர்டினேட் சைக்கிளிக். அப்ப அந்த கோஆர்டினேட் சைக்கிளிக்கா இருந்தா அதோட தொடர்புடைய மொமெண்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா கன்சிடர்டா இருக்கும். ரைட்டா? The Lagrangian of the system does not contain a particular coordinate qk. qk னா நமக்கு வந்து எல்லா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் வரும், x y z தீட்டா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம்ல, எல்லா கோஆர்டினேட்ஸுமே எதுல வந்துரும் நமக்கு இந்த qk ல வந்துரும். Such coordinate is called cyclic coordinates. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ignorable coordinates அப்படின்னு சொல்றோம். அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் ஜெனரலைஸ்டு மொமெண்டம். சைக்கிளிக் கோஆர்டினேட் வச்சு நம்ம ஜெனரலைஸ்டு மொமெண்டம் சொல்றோம். என்ன சொல்றாங்க, if a coordinate qk is cyclic, qk சைக்கிளிக்காக இருந்தால் இப்ப x இப்போ y சைக்கிளிக்னா py கன்சிடர்டு. இப்ப qk சைக்கிளிக்னா யார் கன்சிடர்டா இருப்பாங்க, pk இஸ் கன்சிடர்டு. qkன்றது எது வேணாலும் இருக்கலாம், qkன்றது x இருந்துச்சுன்னா px, qkன்றது y இருந்தா py கன்சிடர்டு. அவ்வளவுதான். இப்ப லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அப்படியே எழுதுறோம். இப்போ லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னது, d by dt dou l by dou q dot k minus dou l by dou qk equal to 0. இப்ப qk சைக்கிளிக், எது சைக்கிளிக், இப்ப எப்படி வந்து qk சைக்கிள்னா ஏன் pk கன்சிடர்னு சொல்றோம் அப்படின்றதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லியிருக்கோம். சப்போஸ் லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் எழுதிக்கிறீங்க qk சைக்கிளிக், qk சைக்கிளிக்னா என்ன அர்த்தம், அந்த qk எதுல இருக்காது லக்ராஞ்சியன்ல இருக்காது. அப்ப therefore qk வை பொறுத்து நீங்க எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும் நமக்கு 0 வரும். ஏன்னா எல்ல என்ன இல்ல, எல்ல qk இல்ல. அப்ப எல்லாம் வந்து நீங்க qk வை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. அப்ப therefore dou l by dou qk equal to 0. அப்ப இதை கொண்டு போய் இந்த சமன்பாட்டுல சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது, டி ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் கிடைக்கும், செகண்ட் டேர்ம் என்ன ஆயிடுது நமக்கு 0 ஆயிடுது. இப்ப டி பை டிடி டோ எல் பை டோ கியூ டாட் கே ஈக்குவல் டு 0. இப்ப இது என்னுடைய மீனிங் என்ன, இப்ப டி பை டிடி ஆஃப் டோ எல் பை டோ கியூ டாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப டோ எல் பை டோ கியூ டாட் கே டைமை பொறுத்து நம்ம டிஃபரன்சியேட் பண்ணா ஆன்சர் என்ன வருது நமக்கு 0 வருது. அப்ப டைமை பொறுத்து டிஃபரன்சியேட் பண்ணும்போது ஆன்சர் 0 வருதுன்னா என்ன அர்த்தம், அது டைமை பொறுத்து கான்ஸ்டன்டா இருக்கு, இட் இஸ் கன்சர்வ்டு. அப்ப இதுல யார் கன்சர்வ்டு, இந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய டோ எல் பை டோ கியூ டாட் கேன்றது கன்சர்வ்டு. இந்த டோ எல் பை டோ கியூ டாட் கேக்கு தான் என்ன பேர் வச்சிருக்கோம் நம்ம வந்து, அதுக்கு தான் என்ன பேரு ஜெனரலைஸ்டு மொமெண்டம். ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். ஜெனரலைஸ்டு மொமெண்டத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா pk ஈக்குவல் டு டோ எல் பை டோ கியூ டாட் கே. நம்ம சில இடத்துல pk pgன்னு போடுவோம், ஒவ்வொரு புக்லயும் ஒரு மாதிரி சப்ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப therefore அப்ப ஜெனரலைஸ்டு மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. qk அப்படின்ற ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் வந்து லக்ராஞ்சியன்ல இல்ல அப்படின்னா ஜெனரலைஸ்டு மொமெண்டம் pk வந்து என்னது கன்சர்வ்டு. ஜெனரலா வந்து கன்சர்வேஷன் ஆஃப் த லீனியர் மொமெண்டம். கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் எப்ப கன்சிடர்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய டிரான்ஸ்லேஷன் வந்து சைக்கிளிக்கா இருந்துச்சுன்னா லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. அதுவே கன்சர்வேஷன் ஆங்குலர் மொமெண்டம் ரொட்டேஷன் சைக்கிளிக், ரொட்டேஷன் என்னவா இருந்தா ரொட்டேஷனல் கோஆர்டினேட் சைக்கிளிக்கா இருந்தா ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு சொல்லலாம். இந்த எனர்ஜிக்கு என்ன அப்படின்னா எனர்ஜி வந்து டைமோட தொடர்புடையது. அவ வந்து the Lagrangian function does not contain time explicitly. லக்ராஞ்சியன்ல என்ன இல்லைன்னா டைம் கோஆர்டினேட் இல்லைன்னா அது வந்து என்னது எனர்ஜியை பொறுத்து எனர்ஜி வந்து கன்சர்வ்டா இருக்கும். இப்போ உதாரணம் நீங்க ஹார்மோனிக் ஆசிலேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோடைய ஃபார்முலாவில் என்ன இல்லை நமக்கு டைம் கோஆர்டினேட் எதுவுமே கிடையாது. ஏன்னா L equal to 1/2 mx dot square minus 1/2 kx square. இதுல வந்து நம்ம டைம் கோஆர்டினேட் இருக்கா எங்கேயாவது இல்ல. அப்ப டைம் என்னது டைம் வந்து இல்ல, டைமை சார்ந்து லக்ராஞ்சியன் இல்ல. அப்ப therefore இது வந்து என்னது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இட் இஸ் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. லீனியர் ஹார்மோனிக் ஆசிலேட்டர் பொறுத்த வரைக்கும் அங்க எனர்ஜி வந்து என்னது நமக்கு கன்சர்வ்டா இருக்கும். அடுத்து ஜெனரல் ஆஸ்பெக்ட்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்ததை திரும்ப சொல்ல போறோம்.
இப்போ வந்து கன்சர்வேஷன் லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்டு என்றால் என்னவா இருக்கணும், நமக்கு வந்து டோட்டல் அப்ளைடு போர்சஸ் என்னவா இருக்கணும், வேனிசஸ். அதே போல ஆங்குலர் மொமெண்டம் கன்சர்வ்டு அப்படின்னா எது, டோட்டல் அப்ளைடு டார்க் வந்து என்னவா இருக்கணும், வேனிசஸா இருக்கணும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஃபினிஷன்ல என்ன சொல்லியிருக்கோம்னா, டோட்டல் அப்ளைடு போர்சஸ் வேனிசஸ். அப்போ வந்து if a given component of the total applied force vanishes, the corresponding component of the linear momentum is conserved. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப நீங்க ஃபோர்ஸ் வந்து எல்லா டைரக்ஷன்லயும் சேல் பண்ணலாம். எஃப்எக்ஸ்ல இருக்கலாம், இன்னொன்னு என்ன இருக்கலாம், ஒய் டைரக்ஷன் ஆர் இசட் டைரக்ஷன் ஃபோர்ஸ். 3 விதமா நம்ம ஃபோர்ஸ் பிரிக்கலாம். இப்போ உங்களுக்கு எஃப்எக்ஸ் மட்டும் 0 ஆனிச்சு அப்படின்னா யார் மட்டும் தான் கன்சர்வ்டு, பிஎக்ஸ் மட்டும் தான் கன்சர்வ்டு. இப்ப எஃப்ஒய் 0 ஆனாதான் பிஒய் கன்சர்வ்டு. நீங்க பி அதாவது எஃப்எக்ஸ் 0, எக்ஸ் டைரக்ஷன் ஃபோர்ஸ் 0னா எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும் லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்டு. அதே மாதிரி தான் ரொட்டேஷன்லயும். அதனால டோட்டலா வந்து கன்சர்வ்டு அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வரோம். ஏன்னா இந்த இதை வந்து நமக்கு என்ன பண்ணுவோம்னா, இதை இன்சிஸ்ட் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம ஜெனரலா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஃபோர்ஸ் 0 அப்படின்னா டோட்டலாவே லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. எந்த காம்பனண்ட் 0 ஃபோர்ஸ் 0 அந்த காம்பனண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டம், அதுதான் வந்து நமக்கு கன்சர்வ்டா இருக்கும். அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கன்சர்வேஷன் எனர்ஜி என்னது, கன்சர்வேஷன் எனர்ஜினா நமக்கு என்ன இது ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கணும், நமக்கு வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். பட் இந்த ஃபோர்ஸஸ் வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் செயல்படுது. இப்ப நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் செயல்பட்டுச்சு அப்படின்னா இங்க முக்கியமான பாயிண்ட் பாருங்க. இங்க கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றது எல்லாமே என்ன சொல்றோம் அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை சொல்றோம். எதை சொல்றோம் நம்ம, மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜி என்னது, கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்சியல் எனர்ஜி. இது இல்லாத சில எனர்ஜி இருக்கு, என்னது, இது எல்லாமே சவுண்ட் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, இந்த மாதிரி எல்லாம் நிறைய டைப் ஆஃப் எனர்ஜி இருக்குது. பட் எந்த ஒரு நிகழ்வை எடுத்துக்கொண்டாலும் நீங்க எல்லா எனர்ஜியும் கூட்டினீங்கன்னா அது என்னவாயிரும், நமக்கு அது கன்சர்வேஷனா தான் இருக்கும், ரைட்டா. பட் மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வ்டா இருக்கணும்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்கணும், கன்சர்வேட்டிவாக இருக்க வேண்டும். நீங்க உதாரணமா வந்து ஒரு நிகழ்வுல வந்து நமக்கு வந்து ஃபிரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது. ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னா நம்ம செயல்படுத்தக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஃபிரிக்ஷன் எப்படி இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். ஆனா அந்த ஃபிரிக்ஷன் ஒரு எனர்ஜி உருவாக்கும். என்ன எனர்ஜி உருவாக்கும், ஹீட் எனர்ஜி உருவாக்கும். பட் ஆனா மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து குறையும். ஆனா ஹீட் எனர்ஜியை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நம்ம செஞ்ச வேலைக்கும் டோட்டல் அதாவது கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் ஹீட் எனர்ஜியை சேர்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச வேலைக்கும் அதுக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலா வந்துடும். அப்ப வந்து நமக்கு வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. பட் ஆனா ஜென்ரலா நமக்கு ஆற்றல் அழிவின்மை விதியின்படி என்னது, ஆற்றலை ஆக்கவும் அழிக்கவும் முடியாது. ஆற்றல் வந்து எப்பவுமே மொத்த ஆற்றல் என்பது எப்பவுமே என்ன பண்ணாது, மாறாது. அது எந்த ஃபோர்ஸா இருந்தாலும். ஓகேயா. அடுத்த லாஸ்டா ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ஃபோர்ஸ் இஸ் செட் டு பி, ஃபோர்ஸ் எப்ப கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவோம், ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத். அதாவது ஒர்க் டன் வேலை வந்து பாதையை சார்ந்திராமல் இருந்தால் அந்த ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லலாம். இப்போ வந்து கன்சர்வேட்டிவ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 4 விதமான கன்சர்வேஷன் நம்ம பாக்குறோம். ஒன்னு வந்து லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன், ஆங்குலர் மொமெண்டம், எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் வந்து ஃபோர்ஸுக்கான கன்சர்வேட்டிவ்க்கு என்ன ரூல். இந்த 4 ரூல்லையும் பாத்தீங்கன்னா இப்போ ஜென்ரலா இப்போ வந்து நீங்க லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்டு அப்படின்னா எப்பெல்லாம் லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்டுன்னு சொல்லணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பாயிண்ட்ல நம்ம சொல்ல போறோம். லீனியர் மொமெண்டம் எப்பெல்லாம் கன்சர்வ்டா இருக்கும், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0வா இருந்தா கன்சர்வ்டா இருக்கும். அடுத்து சைக்கிளிக் பேஸ்டுல, அதே மாதிரி சிமெட்ரி பேஸ்டுல, அதுலயும் சொல்லுங்க எந்த சிமெட்ரிக்கு லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்டு, டிரான்ஸ்லேஷனல் சிமெட்ரினா லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்டு. அடுத்து சைக்கிளிக்கு என்ன கோஆர்டினேட், அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் கோஆர்டினேட், லீனியர் டிஸ்பிளேஸ்மென்ட் கோஆர்டினேட் வந்து சைக்கிளிக்கா இருந்தா லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்டு. அல்லது டிரான்ஸ்லேஷனல் கோஆர்டினேட் வந்து என்னவா இருந்தா சைக்கிளிக்கா இருந்தா என்ன சொல்லலாம், லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்டு. இதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆங்குலர் மொமெண்டத்துக்கு என்ன, அதே மாதிரி 3 பாயிண்ட் வரும்ல, டார்க் 0வா இருக்கலாம், அல்லது ரொட்டேஷன் இஸ் சிமெட்ரியா இருக்கலாம், அல்லது ரொட்டேஷனல் கோஆர்டினேட் வந்து சைக்கிளிக்கா இருக்கலாம், ரைட்டா. நெக்ஸ்ட் அதே மாதிரி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி கன்சர்வேஷனுக்கு ஒரே இதுதான், என்னது, 2 இருக்கு. ஒன்னு வந்து ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவா இருக்கணும், ரெண்டாவது வந்து இல்ல ஒட்டன் வந்து அந்த ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் வரும். எனர்ஜி கன்சர்வேட்டிவ், மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வேட்டிவ்னா டைம் இஸ் அதாவது என்னது, ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவா இருக்கணும் ஒரு கண்டிஷன். ரெண்டாவது என்ன சொல்றோம், டைம் எப்படி இருக்கணும், டைம் இண்டிபெண்டாக, அல்லது டைம் வந்து டைம் கோஆர்டினேட் இல்லாம இருக்கணும் எல்லுல,
அல்லது டைம் வந்து சைக்கிளிக்கா இருக்குன்னு சொல்லலாம். அல்லது வந்து அந்த எல் வந்து டஸ் நாட் கண்டெயின் டைம் எக்ஸ்பிளிசிட்லி, டைம் வந்து வெளிப்படையாக அந்த எல் கொண்டிருக்காமல் இருந்தால். இதெல்லாமே வந்து எதுக்கு வரும், நமக்கு எனர்ஜி கன்சர்வேஷனுக்கு வரும். ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ், ஃபோர்ஸுக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்றோம் நம்ம, என்னது, ஒரு டன் வந்து என்னவா இருக்கணும், இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத், அதாவது மூடப்பட்ட பாதையில் செய்யப்பட்ட வேலை 0வா இருக்கணும், அல்லது இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத், ஒரு செய்யப்பட்ட வேலை பாதையை சார்ந்திராமல் இருந்தால் அந்த ஃபோர்ஸ் என்ன சொல்லலாம் நம்ம வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பிரிங் ஃபோர்ஸ், வேற நிறைய ஃபேமஸான ஃபோர்ஸ் எல்லாம் நிறைய. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கூட என்னதான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான். கூலும் ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் அது கன்சர்வேட்டிவ் இல்ல, நான் கன்சர்வேட்டிவ். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் கன்சர்வேட்டிவ் கிடையாது, ரைட்டா? அது மாதிரி விஸ்கோஸ் ஃபோர்ஸ், பாயியல் விசை, அது என்ன கிடையாது, கன்சர்வேட்டிவ் கிடையாது. கன்சர்வேட்டிவ் மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நமக்கு தெரிஞ்சது. அடுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், கூலும் ஃபோர்ஸ், இது எல்லாமே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ். நீங்க கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னா அதனுடைய பொட்டன்சியலை நீங்க எழுதும் போது அது வந்து எது மட்டும் தான் இருக்கும், ஆர் மட்டும் தான் இருக்கும். பொட்டன்சியல் வந்து ஆரை மட்டுமே சார்ந்து இருக்கும், வெலாசிட்டியே சார்ந்து இருக்காது. ஒரு பொட்டன்சியல் வெலாசிட்டியை சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா, அல்லது ஃபோர்ஸ் வந்து வெலாசிட்டியை சார்ந்து இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா என்ன கிடையாது, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் கிடையாது. இப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன ஃபார்முலா, F equal to Q into V cross B. ஒன்லி மேக்னெட்டிக் மட்டும் எடுத்தோம்னா, எலக்ட்ரிக் எடுத்தீங்கன்னா E plus V cross B ன்னு வரும். இதுல என்ன இருக்கு, நமக்கு வெலாசிட்டி இருக்கு. அப்ப லாரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் நாட் எ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இப்ப இதெல்லாம் வந்து நமக்கு பாதையை சார்ந்து இருக்கும். ஒர்க் டன் எதை சார்ந்து இருக்கும், பாதையை சார்ந்து இருக்கும். நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து நமக்கு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான். டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்ம வந்து பிரைமரி காயில் வந்து இப்போ ஒரு 10 காயிலையும் 10 சுத்தையும் செகண்ட்ல 20 சுத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய பொட்டன்சியல் வந்து டபுள் ஆகும். அப்போ பொட்டன்சியல் வந்து டபுள் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், அது போகக்கூடிய பாதையை சார்ந்து இருக்கு. இப்ப நீங்க 20 டனுக்கு பதிலாக 30 டன் கொடுத்தீங்கன்னா பொட்டன்சியல் என்ன ஆகும், ட்ரிபிள் ஆகும். அப்ப அது சுத்தக்கூடிய அந்த எதை சார்ந்து இருக்கும், அது வந்து பாதையை சார்ந்து பொட்டன்சியல் மாறும். ஸோ அதனால அதெல்லாம் என்ன சொல்றோம், நம்ம வந்து நான் கன்சர்வேட்டிவா நம்ம சொல்றோம். கன்சர்வேட்டிவ்னா என்ன பண்ணக்கூடாது, நீங்க எத்தனை டர்ன்ஸ் போட்டாலும் ஒரே பொட்டன்சியல் தான் வெளில கிடைக்கும். அப்படி கிடைச்சிருந்துச்சுன்னா அது வந்து என்ன இருக்கும், நமக்கு கன்சர்வேட்டிவா இருக்கும்.